வணக்கம். நான் யோகானந்த் பாண்டியன் பேசுகிறேன். பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்காக நிலம் கையகப்படுத்தப் போவதாகவும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க விரும்புபவர்கள் 30 நாளைக்குள்ள தங்கள் கருத்துக்களை சொல்லலான்னு தமிழக அரசிடமிருந்து ஒரு அறிக்கை வந்திருக்கிறது. ஆனால் உள்ளபடி நிலைமை என்னென்னா, அந்த பரந்தூர் விமான நிலையம் அமைக்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மிக நீண்ட காலமாகவே போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. அந்த ஊர் பொதுமக்கள் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இந்த விஷயங்களை தமிழகத்தில் இருக்கிற விலைபோன ரெட் லைட் மீடியான்னு சொல்லக்கூடிய செய்தி நிறுவனங்கள் வெளியிடவே இல்லை. சவுக்கு மீடியான்னு சொல்லக்கூடிய சவுக்கு சங்கருடைய யூடியூப் சேனலில் மட்டும் இது பற்றிய செய்திகள் வெளிவந்துச்சு. சவுக்கு சங்கர் அங்கே போய் மக்களை சந்தித்த வீடியோக்களும் வெளியிட்டார். அவர் உள்ளே போனதுக்காகவே அவரை காவல்துறை கேள்வி கேட்டதோ, உள்ளே போனதுக்காக கேஸ் போடவே கைது செய்வேன் என்று சொன்னதாகவும் பல செய்திகளை அவர் வெளியிட்டு வந்தார். உண்மையிலேயே மக்கள் எதிர்ப்பு கடுமையாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பத்திரிகை துறையை தன்னுடைய வசம் வைத்திருக்கக்கூடிய தமிழக அரசு இந்த செய்திகளை வெளிவராமல் தவிர்த்துட்டு வந்திருக்கு. பரந்தூரில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய எதிர்ப்பை மீறி தான் இந்த செயல்களில் ஈடுபட்டு வருது. பரந்தூர் விமான நிலையம் அமைக்கப்படும் இடங்களை பற்றி சவுக்கு மீடியாவில் வந்த செய்திகள் படி ஒரு ஏரி மேலே தான் அந்த விமான நிலையம் அமையுது. முப்போகம் விளையக்கூடிய நெல் வயல்கள் மேலே தான் இந்த விமான நிலையம் அமையுது. அதற்கு அருகில் வேறு இடங்கள் இருப்பதாகவும் அந்த இடங்களில் விமான நிலையம் அமைக்கிறதுல எந்த சிக்கலும் இல்லை. ஆனாலும் திமுகவினருடைய சொத்துக்கள் சில இந்த பரந்தூர் நிலப்பகுதி அருகில் அமைஞ்சிருக்கிறதுனால நல்ல செழிப்பான நெல் வயல்களை அழித்து, ஏரிகளை அழித்து இந்த விமான நிலையம் அமைக்கிறாங்க. இது முற்றிலும் தவறான செயல் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலைமையில் அரசாங்கம் எதுவுமே நடக்காத மாதிரி இந்த 30 நாள் காலம் கொடுத்துருந்தாலும் அந்த ஊர்களில் இருக்கக்கூடிய போலீஸ் பாதுகாப்புகளை விலக்கி விட்டு இந்த மாதிரி செய்யலாம். அது ஒரு ரிமோட் ஏரியா. அந்த இடங்களுக்கு செய்தி சேகரிப்பதற்காக செய்தி நிறுவனங்கள் எளிதாக நுழைய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அரசோட நிர்பந்தம் இருக்கிற பட்சத்தில் எப்படி ஒரு செய்தி நிறுவனம் அங்கே போய் செய்தி சேகரிக்க முடியும்? தேவையில்லாமல் நூற்றுக்கணக்கான காவல்துறையினர் எதற்காக அந்த பரந்தூர் கிராமத்தில் இருக்கணும்? மக்கள் போராட்டம் பண்ணுறதுனால தானே இருக்கிறாங்க. மக்கள் போராட்டம் காஞ்சிபுரம் மெயின் ரோட்லேருந்து வெகு தூரத்தில் உள்ள பரந்தூர் கிராமங்களில் நடக்கிறதுனால வெளி உலகத்துக்கு தெரிகிறதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவு. செய்தி நிறுவனங்களுடைய வேலை இது போன்ற போராட்டங்கள் நடந்தால் அதை செய்திகளாக வெளியிடுவது. ஆனால் இன்றைய மீடியாக்கள் அந்த வேலையை செய்வதற்கு அஞ்சுகிறார்கள். அரசு சொல்லும் செய்தியை மட்டும் வெளியிடுவது என்றால் இவங்க பத்திரிகை நடத்த வேண்டியதில்லை. அரசு ஏதாவது சொன்ன உடனே ஒரு ஜிங் ஜக் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். போராடும் விவசாயிகள் மேலே தமிழக அரசு குண்டாஸ் வரைக்கும் போட்டு கைது செய்து காவல்துறை நடவடிக்கை எடுத்து மிக நீண்ட காலம் சிறையில் அடைத்த சம்பவங்களும் நடந்திருக்கு. இது போன்ற நியாயமான காரணத்துக்காக போராடுகின்ற விவசாயிகளுக்கு ஆதரவு தராமல் டெல்லியில் பஞ்சாப்லேருந்து வந்து நடுவில் ஹரியானா ஒரு மாநிலம் இருக்குது, அதையும் தாண்டி டெல்லிக்கு டிராக்டர்லேயே பல 100 கிலோமீட்டர் வந்து போராட்டம் செய்கிறேங்கிற பேரில் ஏதோ திருவிழா மாதிரி 6 மாதத்துக்கு தேவையான அரிசி, பருப்பு, சாப்பாடு டிராக்டரில் வண்டி வண்டியாக கொண்டு வந்து டென்ட்டு போட்டு உட்காந்து இந்த டென்ட்டுக்கு ஏசி செட்டப் பண்ணி குடிக்கிறதுக்கு சாராயத்திலிருந்து எல்லா விதமான போதைப் பொருளும் கொண்டு வந்து குடிச்சுக்கிட்டு பாரதிய விவசாயிகள் சங்கம் அப்படிங்கிற பேரில் இதெல்லாம் செய்கிறாங்க. பாரதியால் 99 பேர் சீக்கியர் மட்டும்தான் இருப்பாங்களா 100க்கு? முழுக்க சீக்கியர்கள் மட்டுமே பங்கெடுக்கிறாங்க அந்த விவசாயிகள் போராட்டத்தில். இந்தியாவில் வேறு எந்த விவசாயிக்கும் இல்லாத பிரச்சனை சீக்கியர்களுக்கு மட்டும் எப்படி வரும்? வளமான பூமியில் இருக்கிறாங்க. பஞ்சாபில் தண்ணிக்கு பிரச்சனை இல்லை, நல்ல விளையுது, விவசாயம் நடக்குது. மோடி அரசாங்கம் கொண்டு வர்ற ரிஃபார்ம்ஸை ஏற்றுக்க முடியாது. மோடி அரசாங்கம் நல்ல பேர் வாங்கிறது ஏற்றுக்க முடியாது. மீண்டும் மோடி அரசு வரப்போது அது தடுப்பதற்கு ஏதாவது ஒரு வழி ஏற்படுத்த வேண்டும் அப்படின்றதுக்காக இது போன்ற ஒரு சம்மந்தமில்லாத ஒரு போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க ஏற்கனவே போராட்டம் பண்ணி காரணமே இல்லாமல் இவங்க போராட்டம் பண்ணுறதா சொல்லப்பட்ட அந்த சட்டத்தை அரசு விலக்கி கொண்ட பிறகு கூட தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்கெல்லாம் வந்து காலிஸ்தானி தீவிரவாதிகள். இவங்களுடைய போராட்டத்துக்கு நடுவில் பார்க்கலாம், எங்களுக்கு காலிஸ்தான் வேணும். காலிஸ்தான் வேணும்னா என்ன சொல்ல வராங்கன்னா, பஞ்சாபை மட்டும் தனியாக பிரித்து ஒரு தனி நாடாக அறிவிக்கணும் அப்படின்ட்டு. சரி, அப்படி சொல்கிறவங்க இந்த போராட்டத்தில் கலந்துக்கிறவங்க எல்லோரும் யாராக இருக்காங்கன்னா வெளிநாடு தொடர்பு உள்ளவங்களாக இருக்காங்க. இவங்க கனடாவில் போய் இவங்க குடும்பத்தில் யாராவது செட்டில் ஆகிருப்பாங்க,
அந்த பணத்தில் குடும்பம் நல்லா செழிப்பாக இருக்கும். இவங்களுக்கெல்லாம் பணம் கனடாவிலேருந்து வருது. இந்த மாதிரி விஷயங்களை முன்னெடுத்து பண்ணுறாங்க. இப்போ இந்த வெளிநாட்டு சக்தியோடைய தூண்டுதல் பேரில் இந்த போராட்டங்களை இவங்க செய்கிறாங்க. வெளிநாட்டு சக்திகளுடைய எண்ணம் என்னவாக இருக்கும்? இந்தியாவுக்கு நன்மை பயக்கிறதா இருக்குமா? வாய்ப்பே இல்லை. எந்த ஒரு திட்டமாக இருக்கட்டும், அது குடங்குளம் அணு மின் நிலையமாக இருக்கட்டும், ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டமாக இருக்கட்டும், வெஸ்ட் பெங்காலில் டாடா கம்பெனிக்கு எதிராக நடந்த போராட்டங்களாக இருக்கட்டும், ஒரு வளர்ச்சி பணியை தடுப்பதற்கு போராட்டங்கள் நடைபெற்றால் அது நாட்டுக்கு கெடுதலை தான் உருவாக்கும். ஆகையால் இது போன்ற போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடாது. ஆனால் கனிமொழி உள்ளிட்ட திமுக பிரமுகர்கள் இந்த காலிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு ஆதரவு தெரிவித்து அவர்கள் விவசாயிகள் அவர்களுக்கு அரசு போராட்டம் பண்ண அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு பேசுகிறாங்க. போராட்டத்தில் கடுமையான வன்முறைகள் நடக்குது. டிராக்டர்கள்ன்ற பேரில் புல்டோசர்களை கொண்டு வந்துக்கிட்டு எல்லோரும் இடிக்க வர்றாங்க. இந்த செய்தியில் வந்துக்கிட்டு இருக்கு. பஞ்சாப்லேருந்து ஹரியானாக்குள்ளேயே விடாமல் ஹரியானா போலீஸ் தடுத்து நிறுத்துது. அங்கேயே பெரிய கலவரம் நடக்குது. அதையும் மீறிக்கிட்டு போராட்டத்துக்கு வர்றாங்க. ராகுல் காந்தியுடைய ஆதரவெல்லாம் கிடைக்குது. ஒரு கட்சியை எதிர்த்து போராட திராணி இல்லாத ராகுல் காந்தி இந்த மாதிரி தீவிரவாதிகளை தூண்டிவிட்டு இந்தியாவுக்கு எதிராக செயல்பட வைக்கிறார். ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்கள்லையும் இவங்க தீவிரமாக செயல்பட்டு ஏதோ விவசாயிகள் தான் போராடுற மாதிரியும் அதை அரசாங்கம் அடக்குமுறை செய்கிற மாதிரியும் செய்திகள் வெளியிடுறாங்க. பொய்யான செய்திகளை ட்விட்டரில் பிரபலப்படுத்துகிறாங்க. இதை எதிர்த்து தீவிரவாதிகளை சுட்டுத்தள்ள வேண்டும் அப்படின்னு ஒருத்தர் எதிர்கருத்து போட்டால் ட்விட்டர் நிறுவனம் ஒருத்தர் கொல்ற மாதிரி செய்திகள் போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அக்கௌண்ட்டை நிறுத்திடுறாங்க, பிளாக் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ட்விட்டர் நிறுவனத்துக்கு தெரியறதில்ல, அவமானம்ன்றது கொலை செஞ்சிருவேன் கொன்னுருவேன் அப்படின்னு சொல்கிறதுல இல்லை, தீவிரவாதிகளை தான் கொலை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தீவிரவாதிகளை அரசாங்கம் கொலை பண்ணணும், அரசாங்கம் தடுத்து நிறுத்தணும், சுட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்கிறது தவறான வார்த்தைகளே அல்ல. ஆனால் ஒரு தனி மனிதனை, அவங்களுடைய குடும்பத்தை, அவங்க வீட்டு பெண்களை அவமானமாக பேசுகிறது, அதையெல்லாம் ட்விட்டர் தவறாக ஒத்துக்கவே இல்லை. ஒரு தீவிரவாதியை கொல்லணும் அப்படின்னு சொல்கிறத மட்டும்தான் பெரிய விஷயமா பேசுது. இது எப்படி நியாயம்னு தெரியல. தீவிரவாதியாக இருந்தால் அவரை நம்ம தடுக்கிறதுக்கு காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும், மிலிட்ரி நடவடிக்கை எடுக்கணும், இதுதானே வழக்கம். அதை விட்டுட்டு அதை நடவடிக்கை எடுக்கணும்னு ட்விட்டரில் பதிவு போட்ட நபரை பிளாக் பண்ணுறாங்க. ட்விட்டரோட கொள்கைகள் பல நேரங்களில் குழப்பமாக இருக்குது. நான் உறுதியாக சொல்கிறேன், தீவிரவாத நடவடிக்கைகளில் யார் எப்போ ஈடுபட்டாலும் அவங்கள அரசாங்கம், காவல்துறை தன்னுடைய படைகளை வைத்து சுட்டு தள்ள வேண்டும், ஒழித்து கட்ட வேண்டும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் இதே கருத்தை ட்விட்டரில் போட்டிங்கன்னா ட்விட்டர் உங்களை பிளாக் பண்ணுது. இது என்ன விதமான நியாயம்னு தான் புரியல. இங்கே திராவிடம் பேசி தெரியக்கூடிய திராவிட வெங்காயங்கள் எதிர்கருத்து தெரிவிக்க துப்பு இல்லாமல் கெட்ட வார்த்தையில் பேசுகிறது வழக்கமாக வச்சுருக்காங்க. அவங்களெல்லாம் பிளாக் பண்ணுறதுக்கு ட்விட்டருக்கு அது ஒரு தவறாக தெரியல. இந்திய கலாச்சாரம் புரியாத ட்விட்டருக்கு இதை நம்ம எப்படி சொல்லி புரிய வைக்க முடியும்? நம்ம கலாச்சாரத்தில் உயிர் போனால் கூட போர்க்களத்தில் முன்னாடி நிற்பான். அவனால் சுடு சொல்ல அவனால் தாங்க முடியாது. அந்த மாதிரி வார்த்தைகள் அவனை அவமானப்படுத்தினா, குடும்ப பெண்களை அவமானப்படுத்தினா அவனால் தாங்கிக்க முடியாது இந்தியனால். அதை விட பெரிய அநியாயம் கிடையாது. ஆனால் ஒரு தீவிரவாதியை சுற்றணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பிளாக் பண்ணுறாங்க. கேட்டால் யாரையும் கொன்னுருவேன்னு சொல்லி நீங்கள் ட்விட்டரில் பதிவு போடக்கூடாது அப்படின்னு. இது என்ன விதமான நியாயமோ நமக்கு தெரியல. அதே ட்விட்டரில் பதிவு போடும்போது ஒரு வார்த்தைகளை மறைச்சி ஸ்டார் போட்டு விட்டால், அந்த எழுத்துக்களை மறைச்சி ஸ்டார் போட்டு விட்டுட்டு அந்த அர்த்தம் என்ன சொல்ல வராங்கன்னு புரியுது, அதுக்கு தப்பு இல்லை, அதுக்கு பிளாக் பண்ண மாட்டான். சொல்ல அந்த கருத்தை சொல்லிட்டான். இப்போ கருத்து தானே பரிமாறுறோம். அந்த கருத்து வார்த்தைகளை ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோடு போட்டால் பரவாயில்லையா, தெளிவாக நேர்மையாக போட்டால் அவங்கள பிளாக் பண்ணிடுவாங்க. ட்விட்டர் ஒரு வினோதமான நிறுவனம். அவங்க யார் பக்கம் இருக்காங்கன்றது ஒரு குழப்பமாக தான் இருக்குது. மேலும் அரசியலில் இன்றைக்கி பல மாறுதல்கள் நடந்துகிட்ருக்கு. பாஜக கட்சியில் மாற்று கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்களும் பல்வேறு தரப்பிலிருந்து சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க. பாஜகவுடைய வலிமை அதிகரித்து கொண்டே செல்கிறது. மீண்டும் மோடி அவர்கள் தான் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அது தடுப்பதற்கு தான் என்ன வழின்னெலாம் பார்த்துக்கிட்டு மாற்றி முயற்சிகளை பண்ணிகிட்டு இருக்காங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.